வரலாற்றிலே மாவீரர்கள் என்றால் நாம் அலெக்சாண்டரையும் செங்கிஸ்கானையும் பற்றி படித்து கொண்டிருந்தோம். அந்த பொய்யான வரலாற்றை புறந்தள்ளிவிட்டு வரலாற்றிலே மதிப்புமிக்க எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு மாவீரன் உண்டென்றால் அவர் தமிழ் நிலத்தின் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய தகைசால் தனையன் ராஜேந்திர சோழனே ஆவான் என்பதை தெரிந்து கொண்டு உண்மையான வரலாற்றை படித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். தனது தந்தையரினுடைய ஆட்சி காலத்திலேயே 17ஆம் வயதிலேயே இளவரசனாக பட்டம் சுட்டி கொண்டவன் ஸ்ரீ ராஜேந்திர சோழன். அவன் தந்தையரின் ஆட்சிக்கு பின்பு தனது தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே மாற்றிக்கொண்டவன். அவனுடைய படையிலே 60,000 யானைகளும் 5 லட்சம் குதிரைகளும் இருந்ததாக சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் படை வீரர்களை, காலாட்படை வீரர்களை கொண்டவராக அவர் திகழ்ந்திருக்கின்றார். அவர் தனது ஆயுட்காலத்திலே 60 ஆண்டுகள் போர்களுக்காகவே செலவிட்டுக் கொண்டிருந்ததாக வரலாறுகள், கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றது. அவருடைய ஆட்சியின் கீழே 35 நாடுகள் அவருடைய ஆட்சியின் கீழே இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. 35 நாடுகளை வென்று எடுத்தவன், கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்று ஒரு பட்டம் சூடிக்கொண்டவன். கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து கிளம்பி இன்று இருக்கக்கூடிய தாய்லாந்து, கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, லாவோஸ் தீவுகள் போன்ற எண்ணற்ற நாடுகளை தனது ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தான். அவன் அந்த காலத்திலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கப்பல் படையை நிறுவி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவன். அன்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் கப்பல் படையை எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாம் நகர்ந்து போனோம்னா அந்த கப்பல் படையில் பார்த்தீங்கன்னா யானைகளை கொண்டு சொல்லக்கூடியவதாக, குதிரைகளை கொண்டு சொல்லக்கூடியதாக, கிட்டத்தட்ட 5-10 லட்சம் வீரர்களை சுமந்து சொல்லக்கூடியதாக எத்தனை கப்பல்களை அவன் வடிவமைத்திருப்பான். கடல் பயணங்களிலே அவன் குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீரை, குடிநீரை எப்படி சேமித்துக் கொண்டிருந்திருப்பான். அவன் படை வீரர்களுக்கு தினந்தோறும் ஆகக்கூடிய உணவு செலவினங்களை, உணவுப் பொருட்களை எவ்வாறு கப்பலில் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பான் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து பாருங்கள். அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக, மிகப்பெரிய அரசியல் தெரிந்தவனாக, நிர்வாகம் தெரிந்தவனாக, மக்கள் நலனே முக்கியம் என்று வாழ்ந்தவனாகவே மன்னன் வாழ்ந்திருக்கின்றான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழ் நிலத்திலே, தமிழ் மண்ணிலே அவன் கலாச்சாரத்தை விதைத்திருக்கின்றான். இந்து மதத்தின் கலாச்சாரத்தின்படி வாழ்ந்திருக்கின்றான். பண்டைய இந்து மன்னர்கள் அனைவருமே இந்துக்களினுடைய நம்பிக்கைகளை, மதத்தின் மீது பற்று கொண்டவர்களாகவே, சிவனடிகர்களாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை அவர் கல்வெட்டு மூலம் தெரிந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த தமிழ் நிலத்தின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆண்ட இந்த ஆட்சி, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாம் அவனை போற்றி புகழ்ந்திருக்க வேண்டாமா? அவனுக்கு பெருமை சேர்த்திருக்க வேண்டாமா? மாமன்னர் ராஜேந்திர சோழனை உலகளவிலே கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டாமா? அவருடைய கோயில்களுக்கு புனரமைத்திருக்க வேண்டாமா? அவருக்கு மிகப்பெரிய அளவில் 200 அடி உயரத்திற்கு சிலை வைத்திருக்க வேண்டாமா? இதையெல்லாம் தமிழ் மண்ணை, அவன் ஆண்ட நிலத்தை இன்னைக்கு ஆளுகின்ற இந்த திராவிடிய அரசு ஏன் எடுத்து செய்யவில்லை? இவர்கள் எல்லாம் ராஜேந்திர சோழனுக்கு மரியாதை செய்துவிட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு இவர்களுக்கு கிடைக்காது என்ற ஒரு கேவலமான அரசியலுக்காகவே ராஜேந்திர சோழனை போற்றாமல் இருந்திருக்கின்றார்கள். இனிமேல் வடக்கில் இருந்தே குஜராத்திலே பிறந்த பாரத தேசத்தின் மன்னன் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு மிக பிரமாண்ட அளவிலே சிலை வடிவமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இது இவருடைய அறிவிப்பின் மூலம் வருவது. சிவனின்றி யார் அறிவார்? சிவன் யாரால நமக்கு சிலை வைக்கப்படும் என்று நமக்கு சிவபாதக